ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறதால தானே இப்போது இந்த பதிவை பார்த்து அதை கேட்கவும் வந்துட்டேன். நிச்சயமா நாளை விடியல் காலையில் நான் சொல்லக்கூடிய அடையாளத்தோட ஒரு பெண் உன்னை தேடி வரப்போகிறாங்க. அவங்க மூலமாக நீ வாழ்க்கையில் உயர்வதையும் வெற்றி அடைவதையும் யாராலுமே தடுக்க முடியாது என் செல்லமே. ஏன்னா அந்த பெண் மங்களகரமாக மஞ்சள் குங்குமத்தோடு உன்னை நோக்கி வரும்படி செய்தது இந்த வராகியம்மா நான் அல்லவா? நான் உனக்காக செய்யக்கூடிய எதுவுமே வீணாகவோ தப்பாகவோ தவறாகவோ போயிடாதுன்னு உனக்கு நல்லா தெரியும் தானே. இப்போது அப்படிதான் உன் வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சு உனக்கு முன்னேற்றத்தை கொடுத்துடணும், நல்ல நிலைமையில உன்னை நல்லபடியாக வாழ வச்சிடணுன்ற எண்ணத்தோட இந்த பெண்ணை உன் வீட்டில் உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இந்த பெண்ணின் மூலமாக நீ பெறப்போகும் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் வாழ்க்கைக்கான வெற்றியையும் யாராலுமே தடுக்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் திறமை இருந்தாலும் அதை எப்படி எந்த இடத்துல பயன்படுத்தணும்னு தெரியாம தானே பல பேர் வாழ்க்கையில வெற்றியடைய முடியாம திணறிக்கிட்டும் தவிச்சுக்கிட்டும் இருக்காங்க. உன் வாழ்க்கையில உன்னுடைய திறமையை சரியாக வெளிக்கொண்டு வருவதற்கான நபராக தான் இந்த பெண்ணை உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். அவள் மூலமாகவே நான் செய்ய நினைக்கிறதையெல்லாம் செஞ்சு முடிச்சு இந்த வராகி அம்மாவின் ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உனக்கு முழுசா கிடைக்கும்படி நான் செய்ய போறேன். உன்னுடைய கடந்த காலத்துல நடந்ததை வச்சு இனி உன் எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு நீ கவலைப்பட வேணாம். நீயே வியப்பில் ஆளும்படி உனக்கான வாழ்க்கைய மிக சிறப்பாக உயர்வாக மாற்றுறதுக்கான வேலைகளை எல்லாம் நான் செஞ்சு முடிச்சிட்டேன். எப்போவுமே உண்மையான அன்பு கொண்ட மனிதர்கள் பக்கத்தில் இருக்கும்போது அதன் தேவையும் அர்த்தமும் புரியாது. உண்மையிலேயே உன் மேல பாசமும் அக்கறையும் இல்லாதவங்க உன்னை விட்டு விலகி போன பிறகுதான் நீ அந்த தனிமையையும் தவிப்பையும் உணர்வாய் என் செல்லமே. அப்படி ஒரு நிலைமையும் கஷ்டமும் சூழ்நிலையும் உனக்கு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் முதல்லையே உன் மேல அன்பா பாசமா இருக்கக்கூடிய நபர் யாருங்கிறத நான் உனக்கு அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு எந்த பெரிய அதிசயமும் நடந்தாதான்னு இல்லை. நீ எடுக்க வேண்டிய முடிவுகள் மட்டும் சரியாக இருந்தாலே உன் வாழ்க்கையில எல்லாம் சரியாக நடந்து வெற்றிகளை எட்டி பிடிச்சிடலாம் என் செல்லமே. எல்லாத்தையும் வாழ்க்கையில எல்லா மனிதனும் என்றாவது ஒரு நாள் இழந்துதான் ஆவான்கிறத மனிதர்கள் புரிஞ்சுக்கிட்டாலும் அதை ஏத்துக்க மாட்டாங்க. மனிதர்கள் இந்த பூவுலகிற்கு வரும்போது எப்படி எதுவுமே இல்லாம வெறுங்கையோட பிறந்தாங்களோ அதே போலதான் இந்த உலகத்தை விட்டு போகும்போதும் எல்லாத்தையும் என்னைக்காவது ஒரு நாள் விட்டு பிரிஞ்சுதானே ஆகணும். அதை மனசுல புரிஞ்சுக்கிட்டு எந்த இழப்புக்கும் எதுக்கும் சோர்வடையாத, எதை எப்போ கொடுக்கணும் எதை எப்போ எடுக்கணும்னு தெரிஞ்சு பார்த்து பார்த்து உனக்கான நல்லதை மட்டும்தான் இந்த வராகி அம்மா நான் உன் வாழ்க்கையில செஞ்சுக்கிட்டு இருக்கேன். மற்றவங்களுக்காக உன்னால் எதுவுமே கொடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் மனசார அவங்களுக்கு நீ வாழ்த்து சொல்லி அவங்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை தைரியமாக பேசினா கூட போதும். நீ அடுத்தவங்களுக்கு மனசுல நம்பிக்கையை கொடுக்கும்போது நான் உனக்கான ஆசீர்வாதங்களை கொடுப்பேன். யார் உன்னை துரத்துறாங்கன்னே தெரியாம மூச்சிறைக்க ஓடிக்கிட்டே இருக்கிறது போலதானே உன் வாழ்க்கையில வெற்றியையும் முன்னேற்றத்தையும் தேடி மூச்சு வாங்க வாங்க ஓடி உழைச்சிக்கிட்டே இருக்க. ஒரே ஒரு முறை நின்று திரும்பி பார்த்தீனா காலந்தான் உன்னை வேகமாக துரத்துதுங்கிறது உனக்கே புரிய வரும். நேரமும் காலமும் விடாமல் ஓடிக்கிட்டே தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது மற்ற எதுக்காகவும் நீ யோசிக்க வேணாம். நேரங்காலத்தின் கைகளில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்காம ஓடி ஓடி உனக்கான முதலிடத்தை பிடிச்சு தக்க வச்சுக்கணுங்கிறதுல மட்டும் குறியாக இருந்து விடு என் செல்லமே. வாழ்க்கைங்கிறது பல நேரங்கள்ல நீ விரும்பி ஆசைப்பட்டதை உனக்கு கொடுக்காது. அதுக்கு காரணம் தகுதியோ திறமையோ உனக்கு இல்லைன்றதால இல்லை, அதை விட சிறந்த ஒன்று உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நீ கேட்ட சில சாதாரண விஷயங்களை உனக்கு கொடுக்காம வச்சிருக்கேன். ஏன்னா
நீ மிக மிக அற்புதமான அழகான பல பொக்கிஷங்களை பெறக்கூடிய தகுதியும் திறமையும் வாய்ந்த பிள்ளையாக இருக்கும்போது சின்ன சின்ன விஷயத்துக்காக எதுக்காக ஆசைப்படுற? நான் உனக்கு உன் வாழ்க்கையில பெரிய பெரிய பொக்கிஷங்களை கொடுக்கணும்னு முடிவெடுத்து வச்சிருக்கேன். அதனால என்ன நடந்தாலும் என்ன கிடைச்சாலும் அதை பொறுமையாக ஏற்றுக்கிட்டீன்னா அந்த சின்ன வாய்ப்பையே பெரிய பொக்கிஷமாக உன் வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து கொடுப்பேன். இந்த உலகமே யாருக்கும் நிரந்தரமில்லாததாக இருக்கும்போது உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் மட்டும் நிரந்தரமாக உன் கூடவே நல்லா பேசிக்கிட்டும் பழகிக்கிட்டும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டும் இருக்கணுங்கிறது எப்படி புத்திசாலித்தனமாக இருக்கும்? எல்லா மனிதரும், எல்லா உறவுகளும், எல்லா பொருட்களும், எல்லா விஷயங்களும் என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரையும் விட்டு விலகக்கூடியதாகத்தான் படைக்கப்பட்டிருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. கஷ்டங்கிறது ஒரு சின்ன கல் போலதான். அதை கண்ணுக்கு வச்சு பார்த்தினா, கண்ணுக்கு பக்கத்தில் வச்ச அந்த கல்லையே உத்து பார்த்தினா அது இந்த உலகத்தையே மறைச்சிரும். கொஞ்சம் தூரமாக வச்சு பாருன்னு நான் உனக்கு ஏற்கனவே சொன்னது ஞாபகம் இருக்கா? எதையுமே, எந்த மனிதர்களையுமே, எந்த பிரச்சனையுமே, எந்த விஷயத்தையுமே கூட கொஞ்சம் தள்ளி வச்சு தூரமாக வச்சு பார்க்கும்போது தான் அது என்னங்கிறது உனக்கு தெளிவாக புரிய வரும். இப்போது தானே உன் வாழ்க்கையில் நீ வெற்றி பெறதுக்கான நேரம் வந்திருக்கு. இனிமே யாரை தேடியும் எதை தேடியும் நீ போக வேணாம். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும். இனி வரும் காலம் எல்லாம் உனக்கு பொற்காலமாக இருக்கும் என் செல்லமே. என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா நீ நிம்மதியாக இந்த இரவு பொழுதை கடந்து வா. நாளை விடியல்ல உனக்கான நல்ல விஷயங்கள் நிச்சயமாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் அற்புதம் செய்வேன். என்னை நம்பி வந்தவங்க யாரையுமே நான் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது என் செல்லமே. ஒரு நாள் கூட நான் உனக்கு செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே உனக்கு தீங்காகவோ துயரத்தையும் துன்பத்தையும் தருவதாகவோ இருக்காது. நீ எப்போதும் உன் வாழ்க்கைக்கான முயற்சிகளில் முழுவதுமாக ஈடுபட்டு அதில் வெற்றி பெறுவதற்கான வேலைகளை செய். எந்த விதமான சூழ்நிலையிலையும் நீ கவலைப்படவே கூடாது. உன்னைய இந்த அற்புதமான அழகான உலகத்துக்கு அறிமுகப்படுத்தியவள் இந்த வராகியம்மா நான் தானே. இந்த அற்புதமான அழகான உலகத்தில் நடக்கக்கூடிய அல்ப விஷயங்களிலிருந்தும் தேவையற்ற பிரச்சனைகளில் இருந்தும் கூட நான் நிச்சயமாக உன்னை காப்பாற்றுவேன். உன்னை போல வேறு யாருமே இந்த உலகத்தில் இருக்க மாட்டாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. உன்னை போல இன்னொருத்தரை பார்க்க முடியாத இந்த உலகத்தில் நீ மட்டும் அடுத்தவனை பார்த்து அவங்கள போல ஏன் வாழணும்னு நினைக்கிற? உன்னுடைய இந்த வாழ்க்கைங்கிறது நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கை. யார் உன்னை நல்லவன்னு சொன்னாலும் அவங்க பேச்சை கேட்க வேணாம். யார் உன்னை குறை சொல்கிறாங்களோ அவங்க சொல்கிறத கேளு. அவர்கள் சொல்லும் குறைகளையெல்லாம் நிறைகளாக மாற்றிக்கிட்டீன்னா அது நிச்சயமாக உன்னை அழகான சிற்பமாக செதுக்கி தப்பும் தவறும் செய்யாத தன்மானத்தோடு கூடிய தலை நிமிர்ந்து பக்குவப்பட்டு வாழ்வதற்கான விஷயங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துரும். ஒவ்வொரு நிமிஷம் கடந்து போகும்போதும் வாழ்க்கை எப்படி வாழ்கிறதுன்ற விஷயங்களை கற்றுக்கிட்டே இரு. உன்னை சுற்றி நடக்கிற எல்லாமே ஒன்று நீ எப்படி வாழணுங்கிறத கற்றுக் கொடுக்கும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யக்கூடாது, எப்படி வாழக்கூடாதுன்ற விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். சும்மாவே சாப்பிட்டு தூங்கிட்டு வாழ்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை. கடக்க முடியாத கஷ்டமான நிமிஷங்கள்லையும் அந்த பிரச்சனைகளை சுலபமாக கடந்து வரக்கூடிய அளவுக்கு மனசை தைரியமாக வச்சுக்கிட்டு கீழே விழுகாமலே வாழ்வதுதான் வாழ்க்கை. கீழே வீழ்ந்து அழிந்து போயிடுவோன்னு பயப்படாம தைரியமாக எழுந்து நடக்கக்கூடிய என் செல்ல பிள்ளையாக நீ இரு. உன் வாழ்க்கையில் வெற்றி பயணத்தில் நீ ஓய்வெடுக்க நினச்சினா கொஞ்சம் ஓய்வெடுத்துட்டு அப்புறமா ஓடலாம், கொஞ்ச நேரம் சும்மா உட்காரலாம் நினச்சினா நீ ஓய்வெடுக்க நினச்ச அந்த நிமிஷத்தில் இன்னொருத்த வேகமாக ஓடி வந்து உன் இடத்த பிடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அந்த அளவுக்கு போட்டிகள் நிறைஞ்ச உலகமாக இது மாறிடுச்சு. யாராவது ஒருத்தர் எதையாவது செஞ்சு முன்னுக்கு வர்றதை பார்த்துட்டாங்கன்னா உடனே எல்லாரும் அதையே செஞ்சு நம்மளும் முன்னுக்கு வந்துடலாம் நினைக்கிற அளவுக்கு போட்டிகள் அதிகமாகிவிட்ட இந்த உலகத்தில் நீ கொஞ்சம் கூட ஓய்வெடுக்கவோ சோர்ந்து போகவோ கூடாது என் செல்லமே. ஓடிக்கிட்டே இருக்கணும். அதே சமயத்தில்
புத்திசாலித்தனமா எப்படி நம்ம சும்மா உட்காந்தாலும் வருமானம் வரணும், வாழ்க்கையை நல்லா வாழ்றதுக்கான வேலைகளை செய்யணுன்ற திட்டத்தையும் நீ போட்டி வச்சுக்கோ. ஏன்னா கடின உழைப்பு மட்டுமே வாழ்க்கைக்கு போதாது. புத்திசாலித்தனமா யோசிச்சு வேலை செஞ்சு அதன் மூலமாகவும் வாழ்க்கையில வருமானம் வர்றதுக்கான வழிகளை யோசி. ஆனா ஒருபோதும் தீய வழியையும் தவறான வழியையும் நீ யோசிக்க கூட கூடாது. உன் வாழ்க்கையில உனக்கு ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் முக்கியங்கிறத உணர்ந்து செயல்படு. எந்த விஷயத்திலும் அலட்சியம் வேணாம். நான் உன் கூடவே இருந்து நிச்சயமாக உன்னை வழி நடத்துவேன். உன் வாழ்க்கையில நீ நல்ல செயல்களை செஞ்சினா உன் தலைவிதி நல்லா இருக்கும். அதனால தீய செயல்களை செஞ்சு என்கிட்ட தண்டனையையும் கஷ்டத்தையும் அனுபவிப்பதற்கு பதிலாக நல்ல செயல்களை செஞ்சு உன் தலைவிதியை நல்லபடியாக எழுத வச்சுக்கோ. உன் கஷ்டம் எதுவாக இருந்தாலும், உன் மனசில் வருத்தம் எதுவாக இருந்தாலும் அதை முழுவதுமாக என்கிட்ட சமர்ப்பிச்சிடு. நீ மௌனமாக இருந்தாலே இந்த வராகியம்மா உனக்காக வேலை செஞ்சு உன் வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்துருவேன். உன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்னு எனக்கு தெரியும். நீ புன்னகையோடு சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமாக இருந்தாலே எல்லாத்தையும் இந்த வராகியம்மா நான் சரி செஞ்சிருவேன். நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த வாழ்க்கையில் இன்னும் எஞ்சிய நாட்கள் இருக்கு. இதுவரைக்கும் நீ வாழ்க்கை எப்படி வேணும்னாலும் வாழ்ந்திருக்கலாம். ஆனால் இனி மிஞ்சி இருக்கிற நாட்களில் நீ யாருக்கிட்டையும் கெஞ்சாம, யாருக்கும் அஞ்சாம, என்னை முழுவதுமாக சரணாகதி அடைஞ்சிட்டு வாழ்க்கையை சந்தோஷமாக எதிர்கொள்ள தயாராகு என் செல்லமே. எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நிதானமாக அமைதியாக இருக்கணும். எல்லா விஷயங்களையும் நீ நினைக்கிறது போல மாற்ற முடியாது. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு காரணத்தோடு தான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால என்ன நடந்தாலும் அதை அமைதியாக ஏற்றுக்கொள்ள பழகு. யாருக்காவது உன்னுடைய காரியம் தேவைப்படுது, உன் உதவி தேவைப்படுது, நீ வேலை செய்யணும்னு நினச்சாங்கன்னா, உன்னுடைய பயன்பாடு அவங்களுக்கு இருக்கும், தேவை இருக்கும்னு நினச்சாங்கன்னா உண்மையான அன்பை காட்டுவார்கள். ஆனால் காரியம் முடிஞ்ச பிறகுதான் உனக்கே தெரியும் அவங்க காட்டினது போலியான அன்புன்னு. உன்கிட்ட ஏதாவது வேலை நடக்கணும், காரியம் ஆகணும்னா உண்மையிலேயே உன் மேலே அன்பும் பாசமும் இருப்பது போல உன்னை தேடி வரக்கூடிய மனிதர்களிடமும் கொஞ்சம் கவனமாக இருன்னு நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. நீ எதிர்பார்க்கறது எல்லாமே வாழ்க்கையில் கிடைக்காது. ஆனால் எல்லாத்தையும் நீக்கு என்ன கிடைச்சாலும் அதை சரின்னு ஏற்றுக்கிட்டு அதை உனக்கு சாதகமாக மாற்ற முயற்சி செய். நான் நினச்சது போல் எதுவும் நடக்கலைன்னு வருத்தப்பட்டு உன் வாழ்க்கையே நீ கெடுத்துக்கிறதுக்கு பதிலாக, உன்னை நீயே தண்டிச்சுக்கிறதுக்கு பதிலாக, நம்ம வருத்தப்படுறதாலேயோ கவலைப்படுறதாலேயோ எதுவும் மாறப்போகிறதில்லைன்ற உண்மையை நீ புரிஞ்சுக்கோ என் செல்லமே. உண்மையாகவே உன் வாழ்க்கை மாறணும்னு நீ நினச்சினா அதுக்கு முதல்ல உன் மனசில் மாற்றங்களை கொண்டு வா. உனக்கு நல்லா தெரியும், சில விஷயங்களை நீ மாற்றிக்கிட்டா, சில பழக்க வழக்கங்களை நீ மாற்றிக்கிட்டா, மனசில் வரக்கூடிய சில எண்ணங்களை நீ மாற்றிக்கிட்டா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும்னு. ஆனால் அதை மாற்றிக்க முயற்சி செய்யாமல், மாற்றிக்கணும்னு முடிவு எடுக்காமல் ஏன் இப்படி கஷ்டப்படுற? அதற்கு பதிலாக உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு முதல் அத்தாட்சியாக, ஆதாரமாக உன் மனசில் மாற்றங்களை கொண்டு வா. நீ யாருக்காகவும் பயப்படணுன்ற அவசியமில்லை. நான் உனக்கு கொடுத்த இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ தயாராக இரு. உனக்கு துணையாக இந்த வராகியம்மா நானும் இருப்பேன்.